Hi friends, welcome to Aristotum. Friends, நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா subscribe பண்ணாம இருந்தவங்க subscribe பண்ணிக்கோங்க. கூடவே bell icon-ஐ click பண்ணி all-ல போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம courierலலாம் plans வாங்குறீங்கல அது எப்படி ரீபார்ட் பண்றீங்கன்னு நான் ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்திருந்தேன். நிறைய subscribers வெவ்வேறு நர்சரியில எங்க இருந்து நம்ம plans ஆர்டர் போடலாம்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நானுமே பார்சல் சர்வீஸ்ல plans எல்லாமே ஆர்டர் பண்ணி unboxing வீடியோ கொடுத்துட்டு வரேன். ஆல்ரெடி நம்ம ரோஸ் நர்சரியில பார்சல் சர்வீஸ்ல அனுப்பிட்டு இருக்காங்க. அதாவது ப்ரொஃபஷனல் courier, ST courier இந்த மாதிரி couriersலாம் அனுப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நமக்கு ப்ரொஃபஷனல் courierல தான் फ्रेंड्स ஆர்டர் போட்டுருந்தோம். இது எங்கன்னு பாத்தீங்கன்னா MSB ரோஸ் கார்டன்ல இருந்து ஆர்டர் போட்டுருந்தோம். ஒரு 3 செடி நம்ம ஆர்டர் போட்டாலோ ஒரு செடி ஆர்டர் போட்டா கூட இப்போ நமக்கு ஃப்ரீ பிளான்ஸ் அவைலபிளா இருக்கு फ्रेंड्स. வெப்சைட்ல நம்ம அதல ஆர்டர் போடக்குள்ள நம்ம ஒரு 3 ரோஸ் செடி ஆர்டர் போட்டோம்னா நமக்கு ஒரு ஃப்ரீ ஆஃப் செடியோட மொத்தம் 4 ரோஸ் செடி நமக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு வாங்க பாப்போம். फ्रेंड्स இப்போ மேலே கட் பண்ணிட்டு இருக்கக்குள்ளே நமக்குள்ள பார்த்தா ஒரு ரெட் ரோஸுமே நல்லா கிரீனிஷா பிளான்ட்ஸோட லீஃப் எல்லாம் இருக்கு. நம்ம ஆர்டர் போட்டு 2 டேஸ்லயே ரிசீவ் ஆயிருச்சு फ्रेंड्स. அது ஒரு நல்ல சைன்னுனே சொல்லலாம். மற்ற நர்சரிஸ்லயோ இல்ல மீஷோலயோ நம்ம ஆர்டர் போட்ட பிளான்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் ஆச்சு. ஆனா நமக்கு இங்க 2 டேஸ்லயே ரிசீவ் ஆயிடுச்சு பிளான்ட்ஸ். வெப்சைட்ல தான் फ्रेंड्स ஆர்டர் போட்டுருந்தோம். நமக்கு கொஞ்சம் இதுவாத பயமாகவே தான் இருக்கும் எல்லாருக்கும் பிளான்ஸ் உடனே வந்துருமா ஏனா வெப்சைட்ல மென்ஷன் பண்ணக்குள்ள 5 to 7 டேஸ்க்குள்ள ரிசீவ் ஆயிரும்னு போட்டுருந்தாங்க. நமக்கு பிளான் சேஃபா வருமா என்னன்னு எல்லாருக்குமே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கும். ஆனா நமக்கு 2 டேஸ்லயே ரிசீவ் ஆயிடுச்சு. சேஃப் அண்ட் செக்யூராவே இருந்துச்சு பிளான்ஸ் எல்லாமே. எப்படி ரீபார்ட் பண்றதுங்கறதோடவே தான் फ्रेंड्स இந்த வீடியோ இருக்கு. ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம ரீபார்ட் பண்றத பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கும் ஈஸியா புரியும் எந்த டைமிங்ல நம்ம ரீபார்ட் பண்ணி வச்சா செடி நமக்கு டெத் ரேஷியோ குறையும்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க இதோட பிரைஸோடவே நான் சொல்லிடுறேன் நான் எவ்வளவு ஆர்டர் போட்டுருந்தேன் அப்படினு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தாஜ்மஹால் ரோஸ் தான் फ्रेंड्स. இதுதான் நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நமக்கு கிடைச்சிருந்தது. 0% அதுல இருக்கும். இது மாதிரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்க்கு மொத்தம் 3 செடி நமக்கு அவங்க அவேலபிளா வச்சிருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா தாஜ்மஹால், நாட் ரோஸ், அதுக்கு அப்புறம் மூக்குத்தி ரோஸ். இது மூணுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நாம ரெட் ரோஸ்ங்கறனால தாஜ்மஹால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஆர்டர் போட்டுருந்தோம். அடுத்து என்ன ரோஸ் செடின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ரோஸ் தான் फ्रेंड्स. அதாவது இது இங்கிலீஷ் ரோஸ் வெரைட்டி. இது பார்த்தேன்னா நமக்கு சிமிலாரிட்டி DA கலர்லயே நமக்கு DA மாதிரியே இருக்கும். ஆனா DA ரோஸ் கிடையாது. இது இப்ப பெட்டல்ஸ் எல்லாம் உதிர்ற டைம் நமக்கு அதனால தான் எப்படி இருக்குன்னு சரியா தெரியல. அடுத்து நம்ம பார்க்க போறது பட்டன் பன்னீர் ரோஸ் தான் फ्रेंड्स. நம்ம பேக்கேஜ் ஓபன் பண்ணக்குள்ளேயே லைட் ஃபிராக்ரன்ஸ்ல நமக்கு இருக்கும். லைட் பிங்கிஷ் கலர்ல. பாத்தீங்கனாலே உங்களுக்கு நார்மல் பட்டன் ரோஸ் மாதிரியே இருக்கும்ல. இதுதான் பட்டன் பன்னீர் ரோஸ். ஃபிராக்ரன்ஸ் பன்னீர் ரோஸ் மாதிரியே இருக்கும். நல்ல பெரிய பெரிய பிளான்ட்ஸாவே அனுப்பி இருந்தாங்க फ्रेंड्स. இதோட பிரைஸ் பார்த்துட்டீங்கன்னா 100 rupees. அடுத்து நம்ம பார்க்கிறது ஆர்க்கிட் ரோஸ், ஃபேரி ரோஸ்னு சொல்லுவோம்ல அதுதான். இதுல இப்பதான் மொட்டுக்கள் வச்சிட்டு இருக்கா. ஆனா இது செடி ரொம்ப பெரிய செடி फ्रेंड्स. இன்னும் ஒரு 6 month போச்சுனா மதர் பிளான்ட் சைஸ்க்கு இருக்கும் போல. அந்த அளவுக்கு நல்ல பெரிய செடி தான். பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு branchesனு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 branches பெரிய branchesே இருந்துச்சு फ्रेंड्स. மொட்டுக்களும் பார்த்துட்டீங்கன்னா நுனியில நல்லா வச்சிக்கிட்டு இருக்கு. இந்த ரோசஸ்லாம் இப்போ எப்படி ரீபார்ட் பண்றது அதுக்கு என்னென்ன க்ரோ பேக்ஸ் நான் சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படினு சொல்லிட்டு பாப்போம். இப்போ மீதி இருக்க 3 செடியும் பாத்தீங்கன்னா அதாவது நமக்கு தாஜ்மஹால் ரோஸ் தவிர மீதி இருக்க 3 செடியும் நம்ம சடனா இன்னும் ஒரு 6 monthக்குள்ள நம்ம ரீபார்ட் பண்ணனும். ஏனா அதெல்லாம் பிக் சைஸ் பிளான்ட்ஸா நமக்கு அனுப்பி இருந்தாங்க. தாஜ்மஹால் ரோஸ் ஒரு அளவுக்கு மீடியம் சைஸ் பிளான்ட் தான். அதாவது நம்ம ஒரு 50 rupees கவர்ல இருக்க சைஸ் செடி மாதிரி தான் அது இருக்கு. ஆர்க்கிட் ரோஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே பெரிய செடி. அதனால அதெல்லாம் நான் பாலி பேக்ல நட போறேன். உங்ககிட்ட பாலி பேக் இல்லனா ஒரு 6 inch பாட்டோ இந்த மாதிரி கிடைச்சிச்சுனா அதல வச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா இந்த மீதி செடி நம்ம சடனா ரீபார்ட் பண்ணனும்ங்கறனால நான் 3 பாலி பேக் एक्चुअली எல்லாமே ஒரே சைஸ் தான் 6 inch தான். பாலி பேக்கும் 6 inch பாலி பேக் தான். க்ரோ பேக்கும் 6 inch க்ரோ பேக் தான். ஆல்ரெடி நம்ம இந்த க்ரோ பேக்கர்ஸ் பத்தி சொல்லி இருப்போம். நம்ம இது சீட் கணபதி வாங்குன வீடியோலயே. இப்போ பார்த்துட்டீங்கன்னா பேஸ்க்கு நம்ம எப்பவும் போல வைக்கோல் நல்லா மக்க வச்சு எடுத்துறோம் கொஞ்சம். கூட பார்த்துட்டீங்கன்னா நம்ம கார்டன் சாயில் மிக்ஸ் பண்ணி 1:1 ரேஷியோல எடுத்துறோம் फ्रेंड्स. வைக்கோலை நம்ம ஃபர்ஸ்ட் லேயரா போட்டுட்டு அடுத்த லேயர் பார்த்துட்டீங்கன்னா வைக்கோல் ஓரளவுக்கு மக்கனது இருக்குல்ல அதோட லேயர் தான் அடுத்த லேயரா நான் எப்பவுமே போடுவேன். இந்த லேயர் நம்ம ஃபில் பண்ணதுமே எப்பவுமே நம்ம செடியோட அடியில வேப்பம் புண்ணாக்கு கொடுக்கணும் फ्रेंड्स. அப்பதான் நம்ம போடுற கார்டனிங் வேஸ்டோ இந்த மாதிரி வைக்கோலோ இதெல்லாம் போடக்குள்ள நமக்கு மக்கும்.
கூடவே கொஞ்சமாக ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு வெர்மி கம்போஸ்ட் போட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு லேயர் நான் வைக்கோல் இது போட்டுட்டு நம்ம நார்மல் பாட்டிங் மிக்ஸ் அப்படியே பாதி க்ரோ பேக் வரைக்கும் ஃபில் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது பார்த்திங்கன்னா 1/4 க்ரோ பேக்கு அடிஷ்னலாக மண் போட்டுட்டு மறுபடியுமே நம்ம வேப்பம் புண்ணாக்கு ப்ளஸ் வெர்மி கம்போஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு நம்ம இதில் தூவி விட்டுறணும் அடிஷ்னலாக. ஏன்னா நம்ம பாட்டிங் மிக்ஸ்லேயே வெர்மி கம்போஸ்ட் கலந்துருப்போம். அடிஷ்னலாக ஃப்ரெண்ட்ஸ் இது ப்ரொவைட் பண்ணுறது. இப்போ வாங்க இந்த ஃபஸ்ட்டு நான் இங்கிலீஷ் ரோஸ் வெரைட்டி தான் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இங்கிலீஷ் ரோஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஆரஞ்சு கலர் வெரைட்டி நான் ஆர்டர் போட்டிருந்தது. இப்போ நமக்கு பூ நல்லா கொட்டுற ஸ்டேஜில் இருக்கிறங்கிறதுனால நமக்கு சாண்டில் கலர் மாதிரி நமக்கு தெரியுது. இது பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பிரான்ச்சஸ் கிட்டவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா பெரிய செடியாக தான் இருக்குது. ரூட்டில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பேக்கேஜிங்க்கு கொக்கோபிட் ப்ளஸ் நமக்கு ரெட் சாயில் மிக்ஸ் பண்ணி சென்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரெட் சாயிலுங்கிறனால கொஞ்சம் திடமாகவும் இருக்கும், கொக்கோபிட் கூட இருக்கனால ஈரப்பதமாகவும் இருந்துச்சு. நம்ம ரோஸ் நர்சரி மாதிரியே தான் இவங்களுமே கொரியர் பண்ணியிருந்தாங்க. நமக்கு நல்லா சேஃபாகவே 2 டேஸ்லேயே ரிசீவ் ஆகிடுச்சு. மேலே எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு நம்ம வெர்மி கம்போஸ்ட் போட்டு விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் பேக்கேஜ் வாங்குறதா இருந்தால் இந்த சாயில் ரெடியூஸ் பண்ணி அனுப்புகிறாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வெர்மி கம்போஸ்ட்டோ இல்லை எப்சம் சால்ட்டோ நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா மட்டும்தான் நமக்கு செடியோட டெத் ரேஷியோ குறையும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா பார்த்துட்டிங்கன்னா நமக்கு டேரெக்டாக மண்ணை மட்டுமே போட்டோம்னா அந்த சத்து உடனே கிடைக்காம லேட்டாக தான் ப்ராசஸ் ஆகக்குள்ளே நமக்கு செடியோட டெத்து நமக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும். இல்லைன்னா செடி சீக்கிரமாக செத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் சொல்லிகிட்டே இருக்கிறது. நம்ம எடுத்ததுமே ஒரு கைப்பிடி உரம் வந்து நம்ம ஆயில் ரெடியூஸ் பண்ண பேக்கேஜ்லேயே போட்டுடுறது. இப்போ பாருங்கள் நம்ம அடுத்தடுத்த செடி அப்படியே ஃபாஸ்ட்டாக வச்சிடலாம். இப்போ நம்ம வைக்க போகிறது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா பன்னீர் ரோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறோம். இதுவுமே நமக்கு நல்லா சேஃபாகவே ரிசீவ் ஆகிடுதுக்கு. கிட்டத்தட்ட பிரான்ச்சஸ் எதுவுமே நமக்கு உடஞ்சி போகலை, நல்லா சேஃபாகவே இருக்குது. நம்ம மீஷோவில் ஆர்டர் போடக்குள்ளே கூட நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆகிடுச்சு பிளான்ஸ் ரிசீவ் ஆக. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதில் என்ன 2 செடி இருக்கா 1 செடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே அந்த டவுட்டு தான் இருந்துச்சு. நமக்கு கட்டிங்ஸ் போட்டு வளர்க்குறாங்களா அதாவது ஓன் ரூட்டட் பிளான்ட்ஸ்னு அந்த மாதிரி பிளான்ட் இருக்குது. இது நமக்கு பட்டன் பன்னீர் ரோஸா, அதனால தான் நமக்கு வேர்லேருந்தே இன்னொரு கிளை வந்து அதுவுமே நல்லா ஹெல்த்தியாக இருந்துக்கு. கிட்டத்தட்ட இதுலேயும் ஒரு 6 பிரான்ச்சஸ்க்கு மேலே பாட்டமில் இருந்தே நமக்கு வந்திருக்கு. அதனாலேயே நமக்கு டெத் ரேஷியோ இதில் வரத்துக்கு வாய்ப்பு கம்மி தான். இந்த வாட்டி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு இன்னும் ஒரு 15 டேஸ் கழித்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த செடியாக இருந்தாலும் ஒரு 15 டேஸ் ஆகும் நமக்கு அந்த செடியோட அப்டேட் கொடுக்கறதுக்கு. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரோஸ் நர்சரிலேருந்து ஆர்டர் போட்டிருந்த பிளான்ஸ் அன்பாக்சிங் வீடியோ ரீபாட்டிங் வீடியோ கொடுத்துருந்தோம். அதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அந்த செடியோட அப்டேட் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு. அது 1 வீக் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது. இன்னும் ஒரு 1 வீக் கழித்து அதை பற்றின அப்டேட் நான் கொடுக்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இப்போ இந்த செடி பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆர்கிட் ரோஸ் தான். கிட்டத்தட்ட இதில் 8 பிரான்ச்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சேஃபாகவே ரிசீவ் ஆகிருக்கு. ஏன்னா பிரான்ச்சஸ் எதுவுமே டெட் ஆகலை, அதை உடஞ்சி விழுகலை, நமக்கு எல்லாமே சேஃபாகவே இருக்குது. இதில் இப்போ தான் சின்ன சின்ன மொட்டுக்கள் இருந்துக்கு நம்ம இப்போ அதெல்லாமே ட்ரிம் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் நமக்கு அடுத்த செடியோட க்ரோத் கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லா செடியிலும் நம்ம நட்டுட்டு பூ எல்லாமே கட் பண்ணி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபைனல் ஸ்டேஜில் காட்டுறேன். நம்ம அப்படி வைக்கக்குள்ளே தான் நமக்கு க்ரோத் நல்லா இருக்கும். பார்த்துட்டிங்கன்னா இந்த தாஜ்மஹால் ரோஸ் நமக்கு நார்மலாக கடையில் கிடைக்கிற ரெட் ரோஸ் மாதிரி தான். நமக்கு நல்லாவே பெருசாக பூக்கக்கூடிய வெரைட்டினா இந்த தாஜ்மஹால் ரோஸு, அதுக்கப்புறம் ஆப்பிள் ரெட் ரோஸு இதெல்லாமே. இப்போ எல்லா செடியும் நம்ம ஃபுல் ஷேடுக்கு மாற்றிட்டோம். இருக்கிற பூ எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு பூ மொட்டுக்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 டே பாருங்கள் செடி நமக்கு லைட்டாக வாடுற மாதிரி இருந்துச்சுன்னா லீஃப் எல்லாம் பறித்து விட்டு ஒரு பாதி செடி அளவுக்கு கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நமக்கு நல்லாவே க்ரோத் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். உங்கள் வீட்டில் இருக்க ரோஜா செடியும் நம்ம நல்லாவே வளர்க்க முடியும். ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, நம்ம நேரில் வாங்கி நம்ம வளர்த்துட்டு வந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லைவாக வாங்கிட்டு வர பிளான்ஸை ஒரு 3 டேஸ் வச்சுருந்து ரீபார்ட் பண்ணணும். ஆன்லைனில் வாங்குகிற பிளான்ஸ் உடனே ரீபார்ட் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.